ஐயா அடிச்சிட்ட போது அது எங்க வாங்கி கொடுக்குறேன். அதில் ஐயா அடிச்சது 6 அடிச்சிட்டு அதை வாங்கி நம்மளா ஒரு அபாயம் 1500 கூட பரவாயில்ல. இத்தாலிய அந்த அபாயக்காரிக்கு அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா அது வந்து இரவு நேரத்தில் நம்ம ஓய்வாக நேரத்தை போடுற அபாயம் பிளேன் அபாயம். எப்படி அந்த அளவுக்கு கலாச்சாரம் பேக் பண்ணவில்லை என்றால் திருப்தியை பேக் பண்ணலை என்றால் திருப்தியே இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் மாறி இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இது நாம சொல்லுவோம் நம்ம வந்து கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம் என்ற பேரில் எங்களோட உள்ளத்துக்குள்ள இது வருகிறா இல்லை. இந்த விருப்பம் வருது. தண்ணியோட முஸ்லிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களும் கலாச்சாரத்தால் எதை விரும்பினார்கள் அதை நான் விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன்னா மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு ஊடாக இதை சொல்ல நடக்கும். இது முதலாவது. இரண்டாவது என்ன தெரியுமா? பெருமனை பழக்க வழக்கங்களை மட்டுமல்ல அறிவு சார்பை நான் மேற்கத்திய பார்த்தா போராடும். அறிவு சார்பை இப்போ உதாரணமா முஸ்லிம்கள் வந்து 5 நேரம் தொழுகிறாங்க, இதனால் அவர்கள் உலக வாழ்க்கையை பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தால் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு என்ன இருக்கணும்? ஒரு முஸ்லிம் சொல்லணும்னா உலக வாழ்க்கை பின்தங்கினாலும் சரி, 2 இதாக சொல்லலாம். உலக வாழ்க்கை பின்தங்கினாலும் சரி, அல்லாஹ் தூதர் இருக்கிற நாம் இதெல்லாம் பின்பற்றுவோம். இது ஒரு பதில். இரண்டாவது, இஸ்லாம் உலக வாழ்க்கையை புறக்கணிக்கல. இந்த குர்ஆனுக்கு சொல்லிக்குது, ஹதீஸ் எப்படி சொல்லிக்குது, 5 நேரம் தொழுது வேண்டும், நல்ல முறையில் உலக வாழ்க்கையை செய்யலாம், மேற்கொள்ளலாம். இது பதில். மூணாவது பதில், யார் சொன்னது 5 நேரம் தொழ முடியும்? அது சம்பந்தமாக எல்லா ஹதீஸும் இல்லை அப்படி இன்னொரு பதில் விளக்கிட்டானே. அது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸும் விளக்கமானது அப்படின்னு இது சார்பா போடுறது, அவர் எதிராக போடுறது. இது இந்த நடக்கிறது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 6 வயதில் திருமணம் முடித்தார்கள் அப்படின்னு புகாரில் செய்தி. 9 வயதில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் அப்படி என்று செய்தி வருது. இந்த செய்தியை நாம பார்க்கிறோம். இது வந்து அல்லாஹ் தஆலா வஹீ மூலம் அனுமதித்த பின்னால் ரசூலுல்லாஹ் முடித்தார்கள். ஹதீஸ்ல புகாரில் சொல்றாங்க. இது மேற்கத்திய உலகத்தோட பெரிய விமர்சனமா வருது. இதுக்கு என்ன புத்தகம் வெளியே வந்திருக்கு? இப்ப அறிவியல் ரீதியான தோல்வி எதிர்க்கிறதுக்கு திராணி நமக்கு அமைதலாம் பலகீனமானது அப்படி என்றது நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் அது சரிதான். ஆனால் அதிதலை நாம் நீங்கள் ஒண்ணுதான், நீ செஞ்ச விமர்சனம் சரிதான் என்று தெரியாம மக்கள் நினைக்கிறாங்க பாதுகாப்பு. ஆனா இது ஒரு வகையில வீழ்ச்சி, கல்வால உள்ள ஒரு வீழ்ச்சி. அவருடைய விமர்சனம் சரி என்று ஏற்றுக்கொள்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படை சாதாரண விஷயங்களுக்கு வேற அடிப்படை நோக்கி இதுல என்ன செய்யறாரு சொன்னா அவர் என்ன சவுதியில இருந்தாரா, சவுதியில இருந்த டைம்ல அவர் இவர் அறிவுத்திறமையில நம்பிக்கை கொண்டு அவர் படிச்சார், நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த புக்கு ஒரு மரபு போடுறது கிறிஸ்தவ சம்பந்தமான விமர்சனம் மரபு போட சொல்றாரு. இவர் எல்லாத்துக்கும் மரபு சொல்றாரு. அங்க இதோ விமர்சனம், இள வயது திருமண ஒரு விமர்சனம், அதுக்கு மரபு சொல்லிட்டாரு. சொன்ன பின்னால் அவர் சொல்றாரு என்னன்னா, எனக்கு மனதில் ஒரு விஷயம் மட்டும் உறுத்தி கொண்டே இருந்தது. எது? இந்த விஷயம் இது உறுத்தி கொண்டே இருந்தது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன நீ பாதிக்கப்பட்டான்னு அர்த்தம். நீ வந்து அந்த விமர்சனத்தை நீ பாதிக்கப்பட்டான்னு அர்த்தம். அதனால வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஆய்வு செய்து தேடி பார்த்தால் 6 வயதில் முடித்தார்கள் என்பது தவறானது, பலகீனமானது. 16 வயதில் 16 முடிச்சு 18 வயதில் சேர்ந்தார்கள் என்பதுதான் எனது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் சரியானது என்ற ஒரு முக்கிய ஆய்வை நான் என்னது செய்திருக்கிறேன். 14 நூற்றாண்டுக்கு பின்னால ஒரு ஆய்வை வெளியிட்டு கேப்டன் அமீருதீன் சொல்லி அந்த புக்கெல்லாம் என்னது நல்ல நம்ம மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் அந்த புக் எடுத்து ஃபுல் சந்தோஷமா செய்யறாங்க. இது நீங்க நினைக்கிறீங்களா வளர்ச்சி எங்களுக்கு? இது ஒரு நாளா வளர்ச்சி இல்லை. நாளைக்கு ஒரு ஆள் வருவாரு 11 திருமணம் முடித்த அப்படி அத்தனை பலகீனம் என்பதை கண்டுபிடித்து விட்டு அப்படி அது போது பலகீனம்னா சரிதான், பலகீனம்னா உலகத்தால் எப்போ சொன்னாலும் சரி, அன்னைக்கு பலகீனம் அல்ல. ஏற்கனவே அறிஞர்கள் அது என்ன என்று விளக்கம் சொல்லி அதுக்குரிய பதில்கள் திருப்தியோட போனதுதான். இவர் மறுப்பு சொன்னது என்ன தெரியுமா? தெளிவான ஆதாரங்களை வச்சதால யூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பதில் சொல்றார். யூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பதில் சொல்லுகிறார். அந்த பதிலை யோசிக்க பதில் யுத்தத்தில் ஆயிஷா எல்லாம் உதவி செஞ்சாங்க வருது, ஓதி யுத்தத்தில் உதவி செஞ்சாங்க வருது. அப்ப ஒரு அந்த இடத்துல ஆயிஷாவுக்கு எத்தனை வயசு இருக்கு? 13 வயது இருக்கு. அது எப்படி உதவி செய்ய முடியும் அந்த வயசுல? வணக்கம் தட்டது இப்படி சேர்த்து மறுப்பு சொல்லி ஒரு திருப்திகரமான நிலைக்கிற செய்யறாங்க. போய் அறிவியல் ரீதியாக சொல்றது மறுப்பு சொல்லலாம இப்படி நினைக்கிறேன். இது ஒரு வீழ்ச்சி. அதுபோல அவன் திடீர்னு என்னது ஒரு அனுப்புங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம தேர்தல் அவன் தரக்கை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டாங்க. பாத்தீங்களா அன்றைக்கு யாருக்கு என்னது அந்த கல்ல போட்டு முடிச்சிட்டான் தானே
எங்களோட உள்ளத்துல. அதனால தூக்கி விஞ்ஞானத்துக்கு மேல வச்சு பாத்தீங்களா குமார் எவ்வளவு உயர்வா இருக்கிறது. விஞ்ஞானம் என்றால் எப்படி இருக்கிறது தெரியுமா? முடிந்த முடிவாக எல்லா மனிதனுக்கும் தெரிந்தாலும் உள்ள விஞ்ஞானத்தை கொண்டு காட்டும். மனதில் வரை எத்தனையான பைனமுமாக இரண்டு கடல்கள் அல்லாஹ் தஆலா செஞ்சுக்கிறான், விட்டிருக்கிறான். அது நடுவுல ஒரு தடையை வைத்திருக்கிறான். ஒன்று மதுரமாக இருக்கிறது, ஒன்று உப்பா இருக்குது. தெளிவா சொல்ல விளங்கலாம், விளங்குதா? அதே போல ஏர் கண்டிஷன் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஆதவளத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போட்டாங்க தெரியுமா? அதுல இருந்து ஏர் கண்டிஷன் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு மனவீழ்ச்சி மாதிரி எனக்கு வழங்கலையா? குர்ஆன் குழந்தை எங்கெல்லாம் திணிக்கிற மாதிரி எனக்கு வழங்கலையா? என்னன்னா யாராவது கூடி வர்க்கம் சலாம நல்லா இருக்காது, கூடாமிக்கணும் சாந்தியாமிக்கணும் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. ஏர் கண்டிஷன் அப்படிதான் இருக்கு, கூடாமிக்கும் குவாலிட்டியாக முடியும். அப்படி இருந்தால் தான் என்னது அது வந்து அதை பார்த்து தானே போகும் இப்படி கண்டுபிடிக்கலாம் என்று கண்டுபிடித்தார்கள். அப்படி என்றாங்க. அது இப்படி உள்ள விஷயங்கள் எல்லாம் எடுத்து எல்லா விஞ்ஞானத்தால விஞ்ஞானத்தில் இருக்குமா குர்ஆன்ல இருக்குமா? இது விஞ்ஞானத்தில் இருக்குமா? எதை எடுத்தாலும் விஞ்ஞான ரீதியாகவே அணுகுது. அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா என்ற உடனே பார்த்தீங்களா இன்னைக்கு செல்லை எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மட்டும் அவர் சனாதாக்கள் சிந்திக்க வேண்டிய குர்ஆன் விஞ்ஞானிகள் மட்டும் தான் குர்ஆனை சிந்திக்கணுமோ? அவர்கள் குர்ஆன் சிந்திக்க வேணாம். அபூஜஹலுக்கு என்ன அபூலஹபுக்கு தான் சொன்னா, அபூலஹபுக்கு சிந்திக்கணும். அவர் சயின்டிஸ்டா தான் சிந்திக்க முடியல. அபூஜஹலுக்கு சிந்திக்கணும், அபூலஹபுக்கு சிந்திக்கணும், சாதாரண பாமரமான சிந்திக்கணும், விஞ்ஞானியும் சிந்திக்கணும். விஞ்ஞானிய சிந்தனை அடங்கும் தான். விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள் நிரூபிக்கப்பட்டால் குர்ஆன் வந்து உண்மை என்பதை அவர்கள் நம்புவார்கள். அதுவே எழுத தேவை. அவர்கள் நம்புவார்கள். அது அவர்கள் நம்புறாங்களே என்று பார்த்து எங்கள் ஈமான் அதிகரிக்கும். அதுவே ஆனா இருக்கிற எல்லாத்தையுமே விஞ்ஞானம் அல்ஹம்துலில்லாஹ் விஞ்ஞானம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் விஞ்ஞானம் அர்-ரஹ்மான் விஞ்ஞானம் அர்-ரஹ்மான் விஞ்ஞானம் நம்பராக இருக்காங்க. 19 குர்ஆன் வச்சிருக்குது. 19 நம்பர் அல்-குர்ஆன் அற்புதம். குர்ஆனில் கம்ப்யூட்டருக்கான அற்புதம் உண்டு. முழு குர்ஆன் 19 தான் இருக்கிறது. அப்படின்னு அவ்வளவு குர்ஆன் அற்புதம் சயின்ஸ் இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கல்புல குர்ஆன் வந்து தனியா நிக்குது இல்ல. குர்ஆன் வந்து ஒரு நாளைக்கு எப்படி கேட்கு, அதாவது நீங்க ஒரு விஷயத்தை பெருமதியா நினைக்கிறதா எது பெருமதி? அதை தனியா நம்புறது, அதை தனியா நம்புறதா இன்னொன்றுல வச்சதால அது பெருமதி ஆகுதுன்னா அதுக்கு பெருமதி. எது பெருமதி இல்ல, இதுக்கு பெருமதி இல்ல. அதான் அர்த்தம். அது இயல்பான அர்த்தம் அதுதான். ஒரு தவறான தகவல் பரவுது. இப்ப மனைவி பத்தி யாரை பத்தி நீங்க என்ன செய்றீங்க? என்ன இப்படி தவறான தகவல் பரவுது அப்படி இப்படி விசாரிக்கிறீங்க. விசாரிக்க முடிஞ்சோ 2-3 நாளைக்கு உண்மை தெரியறது அது பொய். அந்த தகவல் போயிடுது. அது எனக்கு தெரியும் நீங்க அப்படியாப்பட்ட ஆளா கேட்டா என்ன இப்படி சொல்றீங்க?